ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த பதிவில் இந்த வாரத்தோடைய சின்ன அறுவடையை பார்க்க போகிறோம். இது பச்சை மிளகா செடி, ஆந்திரா மிளகா நல்லா காரமாக இருக்கும். 2 செடி இருக்குது. 2 செடியிலையுமே நிறைய காய் இருக்குது. கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதுக்கு கடுகு கரைசல் கொடுத்த பிறகு நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய காய் இருக்குது. நம்ம கொஞ்சம் தான் எடுத்துக்கிறோம். கோவக்காய் நிறைய காய் கொடுத்துருச்சுங்க. இப்போ கொஞ்சம் காய் இருக்குது, ஒரு 1/4 கிலோ காய் இருக்குது. இதையே நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு அடி உரம் கொடுத்து கிளறி விடணும். திருப்பியும் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிரும். இது எல்லா சீசன்லேயுமே காய்க்குங்க. இதுக்கும் நான் கடுகு கரைசல் கொடுத்தேன். இது ஒரு கொடி தான். சரியாக பந்தல் அமைக்காமல் காய் கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கிது. இருந்தாலுமே பரவாயில்ல. இது பாவக்காய், குண்டு பாவக்காய். இதுவுமே நிறைய காய் நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இப்போ இதுக்கு காய் இல்லை, 4 காய் தான் இருக்குது. இதுக்கும் அடி உரம் கொடுக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம். அது மண்ணுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். 4 காய் தான் இருக்குது. இதில் எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய், இது 2 கொடி வச்சுருக்கோம். இதுலேயுமே 2 காய் தான் இருக்குது. ஒரு காய் ரொம்ப சின்னதாக இருக்குது. இது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். இது புடலங்காய், இதுவும் 2 கொடி இருக்குது. ஒரு கொடி நல்லா காய்க்குது, ஒன்று இப்போ தான் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு. இதில் 2 காய் இருக்குது. இது 2யுமே நம்ம எடுத்துக்கலாம். இது பிஞ்சு விடுற சமயத்தில் நம்ம புளிச்ச மோர் ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் பிஞ்சு கொட்டாமல் இருக்கும். 2 காயுமே இருக்குது. இது இவ்வளோ தான் நீளமாக வளருது. இதுக்கு மேலே வளரல. காய் முத்திடுது. அதனால் இதை எடுத்துக்கலாம். இப்போது ட்ராகன் ஃப்ரூட்டுங்க. இந்த வருஷத்தோட கடைசி அறுவடை. 2 பழம் தான் இருக்குது. 2ம் சின்னதாக தான் இருக்குது. இதை விட ஜூன் ஜூலையில் தான் நம்மளுக்கு காய் கொடுக்கும். அப்போ தான் இதுக்கு சீசனு. அது வரைக்கும் நம்ம நிறைய தண்ணி ஊற்றாமல் அப்பப்போ கொஞ்சம் மண்புழு உரம் கொடுத்துட்டு வரலாம். கருவேப்பிலை, நாட்டு கருவேப்பிலை, இதுவும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது பூத்துருச்சு. இதுக்கு மேலே இது வளராது. அதனால் அந்த ஸ்டெம்பை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேன் சுண்ணாம்பு கலந்த ஒரு கரைசல் சொல்லியிருப்பேன். அது ஸ்ப்ரே பண்ண பிறகு இது நல்லா வளருது. இது சிறு பசலை. இது உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு தடவையாக இதை நாங்கள் எடுக்கிறோம். அவ்வளோதாங்க. 2 புடலங்காய், ஒரு பீர்க்கங்காய், கொஞ்சம் கொத்தவரங்காய், பாவக்காய், பச்சை மிளகா, கோவக்காய், கீரை கொஞ்சம், 2 பழம், கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்.